வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு நவம்பர் மாசம் 20ஆம் தேதி புதன்கிழமை. அது மட்டும் இல்லாம நாளைக்கு நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதியும் இருக்கு. பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரக்கூடிய புதன்கிழமை நாளோட வரக்கூடிய இந்த தேய்பிறை பஞ்சமி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நாளைக்கு நைட்டுக்குள்ள உங்க மொபைல் போன்ல இத மட்டும் நீங்க வச்சாலே போதுமானது. உங்க கையில கத்தையா பணம் சேர ஆரம்பிக்கும். அடுத்த நொடியே நீங்க நம்பவே முடியாத மாற்றங்கள் அதிரடியா ஏற்படும். எல்லாருக்குமே 100% ரிசல்ட்ட கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். நம்ம வாராகி அம்மாவை முழுசா சரணடைஞ்சு நம்பிக்கையோட நாம வழிபாடு செஞ்சோம்னா நிச்சயமா நம்ம வாராகி அம்மா நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதே வீடியோல நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டமும் தீர்றதுக்கு நாளைய நாள்ல நீங்க விளக்கேத்தி வைக்கும் போது அந்த விளக்குக்கு அடியில வைக்க வேண்டிய ஒரு ரகசிய பொருளை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு நினைக்கிறவங்க, அந்த ரகசிய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். சரி, இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் தான் இந்த பணவசிய நேரம். நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த பணவசிய நேரம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பணவசிய நேரம் நல்ல ரிசல்ட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில நாளைக்கு பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துல செய்ய வேண்டிய ஒரு பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரத்தையும் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நான் சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை வாராகி அம்மாவோட வழிபாடுகளை செய்யறவங்களும் செய்யலாம். வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை இதுவரைக்கும் நான் செஞ்சதில்லைன்னு சொல்றவங்களும் தாராளமா செய்யலாம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். நாளைய நாள்ல நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இந்த வீடியோவை பாக்குற எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நான் கேட்டுக்கிறேன். எங்க வீட்டை சுத்தி 3 இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. அதனால எப்பயுமே வீடியோல கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாவே இருக்கு. அந்த நாய்ஸ என்ன பண்ணாலும் என்னால குறைக்க முடியல. கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்க. சரி, இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மொபைல் போனை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். அது என்ன மொபைல் போனை வச்சு பரிகாரம் அப்படின்னு நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க யோசிப்பீங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே மொபைல் போனை வச்சு 2-3 பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுல ஒரு பரிகாரம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கு. மொபைல் போனை வச்சு ஏன் பரிகாரங்களை நாம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் 3வது கையா இந்த மொபைல் போன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பிசினஸ் டிரான்சாக்சன்ல இருந்து எல்லாமே இந்த மொபைல் போன் மூலமா தான் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த மொபைல் போனும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளா இன்னைக்கு இருக்கு. அதாவது இந்த மொபைல் போனும் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜிய அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் போது இது இன்னமுமே நம்ம வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில எடுத்துட்டு போகும். இத பத்தி ஏற்கனவே மொபைல் போன் பரிகாரம் வீடியோல நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்லிருக்கேன். அதனால இந்த மொபைல் போனை வச்சு பண வசியத்துக்கான தாந்திரிக பரிகாரத்தை எப்படி செய்யலாங்கிறத மட்டும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரியாணி இலை தேவைப்படும். இந்த பிரியாணி இலைக்கு வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும்.
கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. கிரீன் கலர் இல்லைனா மட்டும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப முதல்ல நாளைக்கு வரக்கூடிய பணவசிய நேரம் எந்த நேரத்துல வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு நமக்கு புதன்கிழமை. நாளைக்கு காலையில 9:30 மணியிலிருந்து 10 மணி 18 நிமிடங்கள் வரைக்கும் மொத்தமா 48 நிமிடங்கள் நமக்கு பணவசிய நேரம் இருக்கு. அடுத்ததா நாளைக்கு 2வது பணவசிய நேரம் சாயங்காலம் 5 மணி 6 நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி சாயங்காலம் 5 மணி 24 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு. மொத்தமா 18 நிமிஷங்கள் நமக்கு இந்த பணவசிய நேரம் இருக்கு. அடுத்ததா நாளைக்கு நைட்டு 3வது பணவசிய நேரம் நமக்கு வருது. நாளைக்கு நைட் 10 மணி 6 நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி 10 மணி 24 நிமிடங்கள் வரைக்கும் மொத்தமா 18 நிமிஷம் இந்த பணவசிய நேரம் இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு 3 பணவசிய நேரத்தை சொல்லியிருக்கேன். இந்த 3 டைம்ல உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரி, இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்ய வேண்டாம். பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பண வரவும் அதிர்ஷ்டமும் ஏற்படணுங்கிறதுக்காக நீங்க செய்யுங்க. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இதனால உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இந்த மாதிரி 3 முறை நீங்க செய்யுங்க. இப்படி செஞ்சதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்றவங்க உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சு நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பொதுவா உங்க குடும்பத்துக்கு பண வரவு அதிகரிக்கணும், அதிர்ஷ்டம் ஏற்படணும், ஐஸ்வர்யம் பெருகணும்னு சொல்லி மட்டும் நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஹீலிங் கோட நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையில எழுதிக்கோங்க. அந்த ஹீலிங் கோடு என்னன்னு நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 33117 33117. இதை எழுதினதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சு நீங்க தேங்க. இப்படி 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த பிரியாணி இலைய வச்சு தேய்க்கும் போது ஒன்னு பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் ஏதாவது சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா பணம் உங்களை தேடி வர மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்க செஞ்சாவே போதுமானது. அதுக்கப்புறமா இந்த பிரியாணி இலைய எடுத்து உங்க மொபைல் போன் கவருக்கு நடுவுல வச்சிருங்க. அதாவது மொபைல் போன்ல நாம எல்லாருமே இன்னைக்கு ஏதாவது ஒரு கவர் போட்டு தான் யூஸ் பண்றோம் இல்லையா? கவரோ பவுச்சோ ஏதோ ஒன்னு யூஸ் பண்றோம். அப்படி உங்க மொபைல் போனுக்கும் இந்த பவுச்சுக்கும் நடுவுல இந்த பிரியாணி இலை இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய ஹீலிங் கோட் மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி அந்த ஹீலிங் கோட் இருக்கக்கூடிய பிரியாணி இலையோட பகுதியை போனுக்கு பின்பக்கம் நீங்க வச்சுக்கோங்க. அதனால மத்தவங்க வெளியில பார்த்தா கூட அந்த பிரியாணி இலை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அடுத்ததா நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னவா இருக்கும்னா, நான் என்னோட மொபைல் போன்ல பவுச் எதுவும் போடல, மொபைல் போன் கவர் போடல, நான் அப்ப இந்த பிரியாணி இலைய எங்க வைக்கட்டும்னு சொல்லி கேப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹீலிங் கோட் உங்க மொபைல் போனுக்கு பின்பக்கம் இருக்கிற மாதிரி வைக்கிறது நல்லது. இப்படி கவர் போட்டு மொபைல் போன் யூஸ் பண்ணாதவங்க இந்த ஹீலிங் கோட் எழுதி வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலைய உங்க பர்ஸ்ல, அப்படி இல்லனா ஹேண்ட்பேக்ல, அப்படி இல்லனா பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. இந்த பிரியாணி இலை 45 நாட்களுக்கு, அதாவது 45 டேஸ் அப்படியே இருக்கட்டும். 45 நாள் கழிச்சு இந்த பிரியாணி இலையை எடுத்து ஒன்னு எரிச்சிருங்க. அப்படி இல்லனா கால்படாத இடத்துல இந்த பிரியாணி இலைய நீங்க தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.